அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பூவை நான் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 30 ரூபாய்க்கு வாங்கினது ஒருத்தான்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையானது கொஞ்சமாக நம்ம ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிறோம். நூலை நம்ம நனைச்சி பூவை கட்ட போகிறோம். ஸோ நூலை நல்லா நனைச்சி கட்டினா தான் பூ நல்லா இறுக்கமாக இருக்கும், உதிராமல் இருக்கும். இந்த நூலை நம்ம எப்படி பிடிக்கணும்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலுக்கும், அதாவது இடது கையில் ஆள்காட்டி விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் நூலை நல்லா பிடிச்சிட்டு மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு கீழே கூடி நல்லா சுற்றி மேலே கொண்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த பூ நல்லா டைட் ஆயிரும். ரொம்பையும் டைட் பண்ணக்கூடாது. பூவை நம்ம முதல்ல கட்ட ஆரம்பிக்கும் போதே கட்டும் போது 2 முடிச்சு போட்டுக்கணும். 2 முடிச்சு போட்டதுக்கப்புறமா ஆள்காட்டி விரலுக்கும் அந்த மோதிர விரலுக்கும் நடுவில் நூலை வச்சு மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு கீழே கூடி நூலை கொண்டு அப்புறமா உருட்டி கொண்டு போய் பக்கத்தில் பூ கிட்ட கொண்டு போய் மேலே கூடி சுற்றி ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா பூ நல்லா டைட் ஆயிரும். இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் கீழே 2 பூ மேலே 2 பூ மொத்தம் 4 பூ எடுத்து கட்டினோம் அப்படின்னா பூ கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இதே இது உங்களுக்கு பூ நல்லா நல்லா பந்து மாதிரி நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா கீழே 3 பூ மேலே 3 பூ மொத்தம் 6 பூ எடுத்து கட்டினீங்க அப்படின்னா பூ நல்லா தடிமனாக கிடைக்கும். அதாவது அடுத்து நான் பூ கட்டினேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் கட்டி காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் பூவை கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடித்த உடனே பூ எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூவை பார்த்த உடனே ஒரு 500 பூ கிட்ட இருக்கும் பாருங்கள். இந்த பூ நம்ம கடையில் வாங்கினோம், கட்டின பூவாக வாங்கினோம் அப்படின்னா எப்படியும் முகூர்த்த டைம் வாங்கினோம் அப்படின்னா 300 400 சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம உதிரியாகவே வாங்கி நம்ம வீட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். யாருக்கெல்லாம் பணத்தை மிச்சப்படுத்துறது பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் கட்டின பூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.